காலை சூரியனின் கதகதப்போடு பூபாலம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா, மனுஷன் எடுத்துக்கிட்டாக்க விண்வெளியில சுத்திட்டு வந்துட்டான். நிலாவிலையும் போய் இறங்கி நிலாவையும் பார்த்தாச்சு. உலகத்திலேயே ரொம்ப உயரமான மலை சிகரமான மவுண்ட் எவரெஸ்ட்லேயும் போயிட்டு மேலே ஏறிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி வட துருவம் தென் துருவம் இந்த மாதிரி மனுஷன் போய் தொடாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம், தெரியுமா? ஆனால் இன்னைக்கும் கூட மனிதனுடைய கால் தடம் படாத ஒரு இடம் இந்த உலகத்தில் இருக்கு, தெரியுமா? தெரியும் சரண்யா. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான கடல் பகுதியோட தரையை இன்னும் மனுஷன் போய் தொடவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஸ்கூபான்னு சொல்லக்கூடிய சுவாச கருவியை பொறுத்துக்கிட்டு 500 மீட்டர் வரைக்கும் 500 மீட்டர் ஆழத்துக்கு மனுஷன் போயிருக்கான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தாண்டி மனுஷனால போக முடியல. ஏன்னா கீழே போக போக கடலுடைய அழுத்தம், அதாவது ப்ரெஷர் காரணமாக பார்த்தீங்கன்னா மனுஷன் நசுக்கப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பிரத்யேகமான ஒரு கலனை தயார்படுத்தி உலகத்திலேயே ரொம்ப ஆழமான கடல் பகுதியை கொண்ட பசிபிக் கடல் பகுதியில ரொம்ப ஆழமான ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதிக்கு பார்த்தீங்கன்னா பிரத்யேகமான ஒரு களத்தை தயார்படுத்தி அந்த களத்து மூலயமா சில கிலோமீட்டர் போயிருக்கான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் நேரடியா மனுஷன் அந்த தரையை போய் தொடவே இல்லை. பரவாயில்ல சௌமியா, நான் மனுஷன் கால் படாத இடம் இருக்கான்னு தான் கேட்டேன். அதை பத்தின இவ்வளவு செய்திகள் எனக்கு நீங்க சொன்னீங்க. இதுல நிறைய விஷயம் எனக்கே தெரியாது, ரொம்பவே சந்தோஷம். ஆனா கூடிய விரைவிலேயே மனிதன் கால்நடி படாத இடம் உலகத்திலேயே இல்லை அப்படின்னு நம்ம பெருமையா சொல்ற அளவிற்கு இந்த சாதனையும் செஞ்சு முடிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இப்ப பூபாலத்துல ஒரு அழகான பாட்டை பார்த்துடலாம். Yalla
பூத்து குலுங்கும் வண்ண வண்ண மலர்களின் வாசத்தோட பூபாலம் பார்த்துட்டு இருக்கோம். சரண்யா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொசைட்டியில் ஒரு கருத்து இருக்குது. அதிகமாக படிச்சிட்டேன்னா வந்து அவன் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா படித்தா மட்டுமே போதும் அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா படித்தா மட்டும் போதாது, அவங்களுக்கு வந்து புத்திசாலித்தனமும் இந்த சாதுரியம் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த விஷயமும் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து ஒரு சின்ன கதை வந்து நான் சொல்கிறேன், அது மூலயமா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வகுப்பில் வந்து ஆசிரியர் பார்த்தீங்கன்னா முதல் ரேங்க் எடுக்கிற மாணவனை வந்து எப்பயுமே வந்து பாராட்டிக்கிட்டே இருப்பாரு. மற்றவங்க வந்து நீ சரியா படிக்கலன்னு திட்டிக்கிட்டே இருந்தாராம். இதனால மற்ற மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, நம்ம வந்து சார் இவ்வளோ திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு. அதனால ஆசிரியர் என்ன நினச்சிருக்காரு, இந்த முதல் ரேங்க் வாங்குற மாணவன் வந்து அவனுடைய கேரக்டர் என்ன, அவனுடைய விஷயம் பார்த்து வந்து மற்ற மாணவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும், அது மூலயமா அவங்க கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு திரவத்தை கெமிக்கல் லேப்ல இருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு மாணவர்கள்கிட்டலாம் வந்து அவருடைய ஒரு 5 ரூபாய் நாணயத்தை காமிச்சு, இதை வந்து நான் இந்த திரவத்தில் வந்து போட போகிறேன், போட்டால் இந்த நாணயம் வந்து கரையுமா கரையாதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அந்த முதல் ரேங்க் மாணவனை பார்த்து. அந்த முதல் ரேங்க் மாணவன் என்ன பண்ணியிருக்கான்னா உடனே அது என்ன திரவம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஆராய தொடங்கியிருக்கான். அந்த மாணவன் வந்து பதில் சொல்றதுக்கு முன்னாடியே வேற ஒரு மாணவன் ஏஞ்சு இந்த திரவத்தில் வந்து இந்த காசு கரையாது அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே ஆசிரியருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இவ்வளோ நல்லா படிக்கிற இந்த பையனே இன்னும் சொல்லலை, அதுக்குள்ளே நீ எப்படி சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மாணவன் சொல்லியிருக்கான், இந்த திரவம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பற்றியும் எனக்கு தெரியாது, ஆனால் கரையும்னு தெரிஞ்சா நீங்கள் உங்களுடைய நாணயத்தை வந்து போட மாட்டீங்க, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே ஆசிரியருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா படித்தா மட்டும் போதாது, புத்திசாலித்தனம்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு கூர்மை, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்கள்ல, இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மனிதர்களுக்கு வந்து தேவை அப்படின்னு நம்புறேன். ரொம்ப சரியா சொன்னீங்க சௌமியா. எப்பவுமே வந்து படிச்சவங்க மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க அப்படின்னு கிடையாது தெரியுமா. நிறைய பேருக்கு வந்து திறமையும் நல்ல புத்திசாலித்தனமும் அது கூட படிப்பும் இணைந்திருந்தாதான் வாழ்க்கையில வந்து அவங்க ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அடைய முடியும். இந்த பயனுள்ள தகவலோட பூபாலத்துல மனதிற்கு இதமான பாட்டை பார்க்கலாம்.
खत्मा है कुंती राम खत्मा है खोला लहारा राम 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 काटी हो खोल करेली थारी काया हो जी 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 खत्मा है अम्बा राम खत्मा है अम्बी राम खत्मा है अम्बा राम खत्मा है अम्बी राम खत्मा है डाका लहारा राम 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 काटी हो कौन करेली थारी काया हो जी 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 खत्मा है अम्बा राम खत्मा है अम्बी राम खत्मा है अम्बा राम खत्मा है अम्बी राम खत्मा है खोला लहारा राम 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 काटी हो खोल गलेली थारी काया हो जी 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 हाँ मच्छंदर प्रतापे गति बोला का बोला राम मच्छंदर प्रतापे गति बोला का बोला राम समझाते सो सुख पाया राम 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 काटी हो बोल गलेली थारी काया हो जी जी मच्छंदर प्रतापे गति बोला का बोला राम मच्छंदर प्रतापे गति बोला का बोला राम समझाते थो का पाया राम 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 काटी हो बोल गलेली थारी काया हो जी जी இருள் விலகி வெளிச்சம் பரவும் இந்த காலை பொழுதுல பூபாலம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா, பொதுவாகவே ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த கலை உணர்வு, கற்பனை வளம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம் தெரியுமா? கண்டிப்பா. ஆமா. ஆனா இதை நான் சொல்லல, மனவியல் அறிஞர்கள் அவங்களே வந்து இதை ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, நம்ம வந்து தினம் வீட்டு வாசல்ல கோலம் போடுறோம்ல, இது ஒன்னே இதுக்கு சாட்சி. நம்ம எங்கேயாவது போய் இதுக்கு கோச்சிங் கிளாஸோ இல்ல டியூஷன் கிளாஸோ போறோமா, நம்மளே நம்ம மூளை யூஸ் பண்ணி கற்பனை திறன் வச்சுதான் அந்த கோலம் போடுறோம் இல்லையா? ரொம்ப எளிதா 6 புள்ளி வச்சு இதுல 60 கோலம் வரைக்கும் 60க்கும் மேற்பட்ட கோலங்கள் நம்மளால போட முடியும். இந்த கற்பனை சக்தி வந்து நமக்குள்ள இருக்கு அப்படிங்கறத உணர்த்துற ஒரு விஷயமா தான் இந்த கோலமே இருக்கு இல்லையா? இந்த கோலம் ஒண்ணே பெண்களுக்கு வந்து புத்தி கூர்மையும் கற்பனை வளமும் அதிகம் அப்படின்னு சொல்றதுக்கு நல்ல சாட்சி. அதுவும் பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது விசேஷமோ இல்ல பண்டிகை காலங்கள்லயோ பாத்தீங்கன்னா வந்து வீட்டையே அடக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் சரி வாசல்லையும் சரி பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோலங்கள்லாம் போடுவாங்க. நீங்க வந்து 6 புள்ளி அப்படின்னு சொல்லிங்க, புள்ளி வச்சுக்கிட்டே வந்து எங்க அம்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோலமா வந்து போடுவாங்க. நான் வந்து சின்ன சின்ன கோலம் எல்லாம் போட்டுதான் வந்து பழகிட்டு இருக்கேன். அந்த கோலத்திலயும் கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம பயன்படுத்துற அந்த வண்ணங்கள் அதை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கும்ல, பெயிண்டிங் மாதிரி இருக்கும் ஒரு வாசல்லையும். அதுவும் வந்து குறிப்பா இந்த மார்கழி காலங்கள்னு பாத்தீங்கன்னா வந்து கோலங்கள் தான் வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதிகாலை 4 மணிக்கெல்லாம் வந்து எழுந்து பெண்கள்லாம் வந்து வாசல்ல தெளிச்சு கோலம் போட்டு அவ்வளோ அழகா ரம்யமா இருக்கும் அந்த காட்சி. ஆனா இந்த கோலம் போடுறதுல கூட வந்து சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. என்னன்னா குனிஞ்சு நிமிர்ந்து கோலம் போடுறது ஒரு நல்ல உடற்பயிற்சி, எக்ஸசைஸ். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இடுப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த இடுப்புக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து குனிஞ்சு நிமிர்ந்து நம்ம வந்து வேலை செய்யறது தான். அது கோலம் போடும் போது நல்லாவே வந்து நமக்கு உடற்பயிற்சி வந்து கிடைக்குது. இது மட்டும் இல்லாம அதிகாலை வேலையில நம்ம வந்து இந்த மாதிரி கோலம் போடும்போது பிராண வாயுவை வந்து நம்ம அதிகமா வந்து சுவாசிப்போம். ஏன்னா அதிகாலை வேலையில பாத்தீங்கன்னா பிராணவாயு வந்து அதிகமா வந்து கிடைக்கும். முக்கியமா பொல்யூஷனே இல்லாம இருக்கும் இல்லையா? ஆமா, அதனால அந்த விஷயமும் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த சிட்டில வந்து நம்மளால வந்து வெளியில எல்லாம் போயிட்டு பெருசா கோலம் போட முடியலனாலும் பெண்கள் என்ன பண்றாங்கன்னா பேப்பர்லயும் இந்த நோட் புக்ல எல்லாம் வந்து கோலம் போட்டு பார்த்து வந்து அவங்களோட தாகத்தை வந்து தீர்த்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆமா சௌமியா, கோலம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம், கற்பனை வளம் மிக்க ஒரு விஷயம் அப்படின்னு அதையும் தாண்டி வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமாவும் இருக்கு. இந்த பயனுள்ள தகவலோட பூபாலத்துல ஒரு இனிய பாட்டை பார்க்கலாம்.
சரண்யா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்டுல கூட போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மிளகுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கு. குறிப்பா வைட்டமின் சி வந்து அதிகமா இருக்கனால இந்த மிளகு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டா வந்து செயல்படுது. நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறது மட்டும் இல்லாம ஜீரண சக்தியை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுனால தான் ரசத்துல வந்து மிளகு அதிகமா சேர்க்கறதுனால சாப்பிட்டு முடிச்சவங்கன்னு கடைசியா ரசம் ஊற்றி சாப்பிடுவாங்க இல்லையா, நம்ம பழக்கம். அந்த ரசம் சாப்பிட்டா வந்து ஜீரணம் ஆகுதுன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் அதுல அதிகமான மிளகு வந்து சேர்த்துருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கே போய் நம்ம என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 மிளகை வாயில போட்டு மென்னோம்னா எப்படியாப்பட்ட விஷத்தையும் வந்து அது முறிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க.
இது மட்டும் இல்லாம வந்து பசியை வந்து தூண்டுறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டுறது. இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் வந்து மிளகுல இருக்கு. ஆமா சௌமியா, இது கூட அந்த மிளகு சாப்பிட்றதுனால சளி, இருமல், ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள், இது கூட ரத்த சோகை, ஆண்மை குறைபாடு கூட சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா நம்ம இருதயத்திற்கு வந்து ரொம்ப பாதுகாவலனா இந்த மிளகு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா காலையிலயும் மாலையிலயும் சரி சும்மா ஒரு கொஞ்சம் மிளகை எடுத்து வாயில போட்டு கடிச்சு மின்னுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. இந்த பழக்கம் நம்ம இப்ப பண்றது இல்ல, இருந்தாலும் நம்ம சமையல்லையாவது மிளகு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கிறது நல்லது. ஆனா இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வயிற்று புண் இருக்கும் இல்லையா, அல்சர், இது இருக்கிறவங்க வந்து மிளகை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா மிளகுல இருக்கிற காரம் அவங்க சாப்பிடுறதுனால வயிற்றுல அந்த நோயினுடைய தீவிரத்தை வந்து அதிகரிக்கும். அதனால அவங்க மட்டும் மிளகை தவிர்த்துட்டு மத்த எல்லாருமே மிளகு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த அல்சர் மட்டும் தான் எடுக்கக்கூடாது. மத்தவங்க எல்லாருமே, அதுவும் குறிப்பா வந்து நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த முதுமையில வந்து அவங்களுக்கு ரொம்ப சோர்வா அடைஞ்சிடறாங்கல்ல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாம் வந்து மிளகு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து சீக்கிரமா ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கொட்டி கிடக்கு இந்த சின்ன மிளகுல. ஆமா சௌமியா, மிளகு அப்படிங்கிறது இவ்வளோண்டு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ள எவ்வளவு மருத்துவ விஷயங்கள் அடங்கி இருக்குல்ல. இந்த பயனுள்ள தகவலோட இன்னைக்கு பூபாலத்தோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. திரும்ப அடுத்த பூபாலத்துல உங்களை சந்திக்கிறதுக்காகவே நாங்க காத்துட்டு இருக்கோம். இது பூபாலம்.